சென்ற வாரம் முதல் 4 நாட்களை பற்றி பார்த்தோம். முதலாம் நாள் தேவன் வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொல்லி, பகல் இரவு என்று சொல்லி அவைகளை வெவ்வேறாக பிரித்து முதலாம் நாள் ஆயிற்று என்று சொல்லி பார்த்தோம். 2வது நாள் ஜலத்துக்கு நடுவிலிருந்து ஜலத்தை பிரித்து ஆகாய விரிவை அவர் உண்டு பண்ணினதை நாம் பார்த்தோம். ஆகாய விரிவுக்கு அவர் வானம் என்று சொல்லி பேரிட்டதை பார்த்தோம். 3வது நாள் ஜலத்தெல்லாம் ஒரு இடம் சேர சொல்லி வெட்டாந்தரையை உருவாக்கி இதற்கு பூமின்னு பேரிட்டார். அதுக்கு சமுத்திரம் என்று பேரிட்டதை நாம் பார்த்தோம். இந்த நிலத்தில் அவர் புல் பூண்டு கனிதரும் விருட்சங்கள் இவைகளெல்லாம் முளைக்க கடவுது, அது தன் ஜாதியின்படி முளைப்பிக்க கடவுதுன்னு சொன்னார். அவைகளெல்லாம் முளைத்தது என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் 4வது நாள் ஆகாய விரிவில் அவர் சுடர்களை ஏற்படுத்தினார் என்று பார்த்தோம். பகலை ஆளவும் இரவை ஆளவும் காலங்களையும் நமக்கு காண்பிக்கிறதுக்காக அவர் சுடர்களை உண்டு பண்ணினார்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த 5வது நாள் 6வது நாள் இந்த 2 பகுதியும் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20லிருந்து 23 வரைக்கும் உள்ள வசனங்களில் 5வது நாள் தேவன் என்ன செய்தார் என்று சொல்லியிருக்கு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20லிருந்து 23 வரைக்கும். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதிகளின்படி திரளாய் பிறப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடிய காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ சமுத்திரம் என்கிற அந்த ஜலத்தில் அவர் மச்சங்களை உண்டு பண்ணுகிறார். ஆகாய விரிவில் பறக்கிறதுக்கு பறவைகளை உண்டு பண்ணுகிறார். 2த்தையும் எதுலேருந்து தான் உண்டு பண்ணுகிறாரா? 2த்தையுமே ஜலத்திலிருந்தே உண்டு பண்ணுகிறார். ஜலம்தான் நீர்வாழும் ஜந்துக்களையும் கொடுக்குது, ஜலம்தான் ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளையும் கொடுக்குது. ஸோ இது 2மே ஜலத்திலேருந்து உருவாகுது. இதில் சமுத்திரத்தில் அவர் மகா மச்சங்களை உண்டு பண்ணினார்னு சொல்லும்போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதம் 24லேருந்து 26 வரைக்கும் உள்ள வசனங்களில் அதை விவரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். 104வது சங்கீதம் 24லேருந்து 26 வரைக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உமது பொருள்களால் நிறைந்திருக்கிறது, பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டுன்னு சொல்லுகிறான். இது ஒரு கவிதை நடையில் வருகிற வேத பகுதி. சங்கீதம்னாலே அது கவிதை நடையில் வருது. ஸோ கவிதை நடையில் வரும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, வர்ணனையும் அதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன். இப்போ நம்ம ஆதியாகமத்தில் படிக்கும்போது அது ரொம்ப பிளெயினாக இருந்தது. சங்கீதத்தில் படிக்கும்போது அது ரொம்ப எடுத்து கொடுக்குது அதோடைய டிஃப்ரென்ஸ். இப்போ சமுத்திரத்தில் அவர் திமிங்கலங்களை உண்டு பண்ணினார்னு சொல்லியிருக்கு. ஜீவராசிகள்லேயே பெரிய ஜீவராசி எதுன்னு சொன்னால் திமிங்கலங்கள் தானே. ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லி ஒரு வேல் இருக்குது. அந்த வேல் அதனுடைய நீளம், அந்த திமிங்கலத்தின் நீளம் 100 அடி, அதனுடைய இடை 100 டன். 100 அடி நீளமும் 100 டன் எடையும் உள்ள ஒரு திமிங்கலம் இங்கே இருக்குதுன்னு இப்போ இமேஜின் பண்ணுங்கள். இந்த சபை வளாகம் அதை தாங்காது. நம்ம சில 100 பேர் கூடி வரக்கூடிய அளவுக்கு இருக்கிற பெரிய சபையாய் நாம் நினைக்கிற இந்த இடம் ஒரே ஒரு திமிங்கலத்துக்கு இடம் பத்தாது. ஆனால் தேவன் ஒரு திமிங்கலத்தை வைக்கல, பல 100 திமிங்கலங்களை வைத்திருக்கிறார். அவைகள் அந்த சமுத்திரத்தில் குட்டியாக தெரியுது.
அவைகளை எதுக்காக அதில் வச்சிருக்கிறாரா? விளையாடுறதுக்கு வச்சிருக்கிறாரா. திமிங்கலங்கள் விளையாடுறத பார்த்துருக்கீங்களா? அது மேலே வந்து தன்னுடைய தலையின் மேல் பகுதியிலிருந்து நீரை பீச்சி அடிக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு டைவ் அடிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய ரியர் ஃபின்னை வச்சு, அது டெய்லை வச்சு தண்ணியை ஸ்ப்ளாஷ் பண்ணுறதை பார்க்க முடியும். சின்ன பிள்ளை விளையாடுறது மாதிரி அது விளையாடும். சங்கீதக்காரன் அது சொல்கிறான், சமுத்திரத்தில் திமிங்கலங்களை நீங்கள் உண்டு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே, அது விளையாடுறதுக்காக நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்குறான். சின்ன பொருள், சின்ன ஜீவன்களும் உண்டு, திமிங்கலங்கள் போல பெரிய ஜீவன்களும் உண்டு. எண்ணிறந்த ஜீவன்கள் அந்த சமுத்திரத்தில் இருக்குது. பூமி அவருடைய பொருட்களால் நிறைந்திருக்குது. அதே மாதிரி சமுத்திரமும் நிறைந்திருக்கு. ஆகாய விரிவிலையும் தேவன் அப்படி வித்தியாசமான பறவைகளை தேவன் சிருஷ்டித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இவைகள் எல்லாம் தேவன் உண்டு பண்ணினார். இந்த உண்டு பண்ணின விதத்தை பற்றி 1வது அதிகாரத்துலையும் இருக்குது, 2வது அதிகாரத்துலையும் இருக்குது. இப்போ 1வது அதிகாரத்தில் நம்ம 20லேருந்து 23 வரைக்கும் வாசித்தோமா? 20லேருந்து 23 வரைக்கும் வாசித்தோம். ஆனால் இந்த 1வது அதிகாரத்தில் உள்ள 20லேருந்து 28 வசனங்களும் 2வது அதிகாரத்தில் உள்ள 7லேருந்து 25 வரைக்கும் உள்ள வசன பகுதிகள் ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகிற வேத பகுதிகள். நான் ஏற்கனவே சொன்னது போல் 1வது அதிகாரம் முடிந்ததுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை தருகிற 2வது அதிகாரம் கிடையாது. 1வது அதிகாரமும் 2வது அதிகாரமும் ஒரே சம்பவத்தை பற்றி தான் பேசும். ஒன்று வந்து கொஞ்சம் சுருக்கமாக கொடுக்கும், மற்றது அதை விரிவாக கொடுக்கும். நாம் ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கும்போது தான் மொத்தத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இப்போ 2வது அதிகாரத்துக்கு வந்தோம்னு சொன்னால், அந்த 6வது நாள் சிருஷ்டிப்பில் அது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வரிசையே இருக்கிறத பார்க்க முடியும். 2வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறத பற்றி இருக்கும். 8வது 9வது வசனத்தில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினது பற்றி இருக்கும். 10லேருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்களில் அந்த தோட்டத்தில் அவர் நதிகளை உண்டு பண்ணினதை பற்றி இருக்கும். 15லேருந்து 17 வரைக்கும் ஆதாமுக்கு அவர் கட்டளை கொடுக்கறதை பற்றி இருக்கும். 18லேருந்து 20 வரைக்கும் மிருகங்கள் பறவைகள் சிருஷ்டிக்கப்படுறதை பற்றி இருக்கும். ஏவாள் 21லேருந்து 23 வரைக்கும் உள்ள வசனங்களில் சிருஷ்டிக்கப்படுறதை பற்றி இருக்கும். இப்போ இந்த 7லேருந்து 23 வரைக்கும் உள்ள வசனங்கள் அப்படியே இதில் முதல் அதிகாரத்தில் உள்ள 20லேருந்து 28 வரைக்கும் உள்ள வசனங்களுடைய ஓவர்லேப். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து படிக்கும்போது சில சிக்கல்கள் வரும். குறிப்பாக 2 சிக்கல் சொல்கிறேன். முதல் சிக்கல் என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம 5வது நாள் என்ன சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். ஜலத்திலிருந்து மச்சங்களும் பறவைகளும் திரளாய் பிறப்பிக்க கடவுதுன்னு கர்த்தர் சொன்னார்னு சொல்லி பார்க்குறோம். எத்தனாவது நாள்? 5வது நாள். ஆனால் 2வது அதிகாரத்தில் இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன், மனுஷனை படைச்சதுக்கு பின்னால் 6வது நாள் அவர் பறவைகளை சிருஷ்டிக்கிறாருன்னு சொல்லி அங்கே வருது. இப்போ இங்கே இந்த 1வது நாளில் 5வது நாள், 1வது அதிகாரத்தில் 5வது நாள்னு காண்பித்து 2வது அதிகாரத்தில் அது 6வது நாள் வர சம்பவம் போல் காண்பிக்கப்படும் போது அவைகளை அவர் 5வது நாள் சிருஷ்டித்தாரா 6வது நாள் சிருஷ்டித்தாரான்ற கொஸ்டின் வரும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னால், 1வது அதிகாரத்தில் நாள் வரிசைப்படி அவைகள் உண்டாக்கப்பட்டதை பற்றின தகவல்கள் இருக்குது. நாள் வரிசைப்படி 1ஆம் நாள் ஆயிற்று, 2வது நாள் ஆயிற்று, 3வது நாள் ஆயிற்றுன்னு நாள் வரிசை. 2வது அதிகாரத்தில் இத்தனாவது நாள் ஆயிற்றுன்னு சொல்லி எங்கேயுமே வராது. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த சம்பவங்களை விவரமாய் சொல்லுகிறதுல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். கொஞ்சம் விரிவுபடுத்தி ஆக்சுவலாக அது எப்படி நடந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் 2வது அதிகாரத்தில் உள்ளதை நம்ம வரிசைக்காக கொண்டு வரக்கூடாது. முதல் அதிகாரத்தில் உள்ளது தான் வரிசை, 2வது அதிகாரத்தில் உள்ளது வரிசை கிடையாது, விவரம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ 2வது சிக்கல் என்னன்னு சொன்னால், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தின்படி பறவைகள் எதுலேருந்து வந்தது? ஜலத்திலிருந்து வந்தது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி ஆண்டவர் மிருகங்களையும் பறவைகளையும் மண்ணிலிருந்து உருவாக்கினார்னு. இப்போ பறவைகள் ஜலத்திலிருந்து வந்துதான் மண்ணிலிருந்து வந்துதாங்கிறது 2வது சிக்கல்.
இப்போது 1வது அதிகாரம் கரெக்டாக இருந்தால் 2வது அதிகாரம் தப்பாக இருக்கணும், 2வது அதிகாரம் கரெக்டாக இருந்தால் 1 அதிகாரம் தப்பாக இருக்கணும். இது ரெண்டும் கான்ட்ரடிக்ஷன் போல் இருக்குது. கான்ட்ரடிக்ஷன் போல் இருக்குது. ஆனால் நாம் அதை எப்படி கணித்து கொள்ளலாம்னு சொன்னால், ரெண்டுமே தப்பு இல்லை, ரெண்டுமே கரெக்டுன்னு சொன்னால், ஜலத்திலிருந்து உண்டு பண்ணினார், பறவைகளை ஜலத்திலிருந்து உண்டு பண்ணினார், அதே சமயத்தில் மண்ணையும் பயன்படுத்தியிருக்கிறார், ஜலத்தை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு மட்டும் நம்ம கணித்து கொண்டு அதை கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது விவரம் கொடுக்குது, அது வரிசை கொடுக்குது. அதனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கூடாது. இது ஜலத்திலேருந்து உண்டு பண்ணினார்னு சொல்லியிருக்கு, அது மண்ணிலேருந்து உண்டு பண்ணினார்னு சொல்லியிருக்கு. ஸோ அவர் உண்டு பண்ணினது ஜலத்திலேருந்து உண்டு பண்ணினார், பறவைகளுக்கு மட்டும் அவர் மண்ணையும் சேர்த்து பயன்படுத்தினார்னு சொல்லி நாம் ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது புரிந்து கொள்ளுகிறோம். சரிங்களா? இப்போ 6வது நாளுக்குள்ள டீட்டெயில்ஸ்குள்ளே போவோம். இப்போ 5வது நாளில் அவர் பறவைகளையும் மச்சங்களையும் உண்டு பண்ணினார், அவ்வளோதான் டீட்டெயில். ஓகே, 6வது நாளுக்குள்ள 1வது அதிகாரம் 24-25 வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 24-25. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியிலே ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நார்மலாக நமக்கு நாட்டு மிருகங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மனுஷன் காட்டு மிருகங்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அவைகளை பழக்கப்படுத்தி அவைகளை டொமஸ்டிகேட் பண்ணிட்டான், வீட்டில் வச்சு வளர்க்குற ஒரு பிராணியாக அதை மாற்றிவிட்டான். அதனால தான் ஓநாய்கள் போல் இருந்த வைல்டு அனிமல்ஸாக இருந்தது நாய்களாக மாறிச்சு. நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குற செல்ல பிராணியாக அதை மாற்றிட்டான். குதிரைகள் அதே மாதிரி வயலில் இருந்தது, அதை கொண்டு வந்து இவனுக்கு பயன்படுகிற ஒன்றா மாற்றிட்டான். மாடுகள்லாம் அப்படி இருந்தது, அந்த மாடுகளை கொண்டு வந்து இவன் தனக்கு உண்டான பயன்படுகிற ஒரு மிருகமாக மாற்றிட்டான்னு சொல்லி தான் நமக்கு வழக்கமாக சொல்லி கொடுக்கப்படுது. ஆனால் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கு, காட்டு மிருகங்களை தேவன் உண்டு பண்ணினாராம், நாட்டு மிருகங்களையும் உண்டு பண்ணினாராம். 3வது வகை என்னது? ஊரும் பிராணிகளை அவர் உண்டு பண்ணினார். ஸோ இது 3 கேட்டகரியாகவே தேவன் உண்டு பண்ணினார். நாம் ஒரு கேட்டகரியை உண்டு பண்ணோம்னு சொல்லி நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. நமக்கு இதுவரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறது வைல்டில் இருக்கிறத டொமஸ்டிகேட் பண்ணினா அது மனுஷனுடைய அச்சீவ்மெண்ட் மாதிரி சொல்லப்படுது. அது அப்படி இல்லை. ஆரம்பத்துலேருந்து அது என்னவாக தான் இருக்குது? நாட்டு மிருகமாக தான் இருக்குது. இப்போ 26-27 வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26-27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த வேத பகுதியிலிருந்து மனுஷனை தேவன் என்னவாக சிருஷ்டித்தார்னு சொல்லி 3 பாயிண்ட் எடுக்க முடியும். 2வது அதிகாரத்திலிருந்து இன்னும் ஒரு பாயிண்ட்டை சேர்த்துக்க முடியும். மனுஷனை தேவன் 4 அதாவது மனுஷனை என்னவாய் உருவாக்கினார்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் எடுக்கலாம். முதலாவது, அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 2வது, அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். 3வது, மனுஷனை ஆளுகிறவனாக சிருஷ்டிக்கிறார். 4வது, மனுஷனை 2வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி அவனை ஜீவ ஆத்துமாவாக சிருஷ்டித்தார். இது 4மே வேறு எந்த சிருஷ்டிக்கும் இல்லாத காரியம்ங்கிறத கவனிக்கணும். முதல் காரியம் என்னது? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 2வது, தேவ சாயலாக சிருஷ்டித்தார். 3வது, ஆளுகிறவனாக சிருஷ்டித்தார். 4வது, ஜீவ ஆத்மாவாக. இப்போ இதுவரைக்கும் அவர் சமுத்திரத்து மச்சங்களை உண்டு பண்ணியிருக்கிறார்,
பறவைகளை உண்டு பண்ணியிருக்கிறார், அவைகளெல்லாம் திரளாய் உண்டு பண்ணியிருக்கிறார். ஏராளமான உயிரினங்கள் ஏற்கனவே வந்துருச்சு. ஆனால் அந்த உயிரினங்கள் மத்தியில் மனிதன் என்கிற உயிரினம் சிருஷ்டிக்கப்படுது. இது இந்த 4 காரியங்கள்னால மற்ற எதோடையும் ஒப்பிட முடியாது, எந்த மிருகத்தோடையும் ஒப்பிட முடியாது, எந்த உயிரினத்தோடையும் ஒப்பிட முடியாது. இது ரொம்ப சூப்பர்லேட்டிவான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு சிருஷ்டிப்பாக மாறி போகுது இந்த 4 காரியங்கள்னால. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. இதில் மாற்றமே கிடையாது. பார்த்துங்க, காலங்கள் எப்படி மாறினாலும் சரி, தேவன் மனுஷனை என்னவா தான் சிருஷ்டித்தார்? வேதம் அதை தெளிவாக சொல்லுது, ஆணும் பெண்ணுமாக. அப்போ எத்தனை பாலினங்கள் இருக்கு? 2 பாலினங்கள் தான் இருக்கு. 3வது பாலினத்துக்கு இடம் கிடையாது, 4வது பாலினத்துக்கு இடம் கிடையாது. இன்றைக்கி 72 பாலினங்கள் இருக்குன்றாங்க, சிலர் 402 பாலினங்கள் இருக்குன்றாங்க. நீங்கள் 2க்கு மேலே 1 கூட சேர்க்கவே முடியாது. வேதம் அதுக்கு இடம் கொடுக்கல. நம்முடைய தமிழக அரசாங்கமே கூட 2 பாலினத்துக்கு மேலே பாலினம் இருக்குன்னு சொல்லி சட்டப்பூர்வமாய் அதை அங்கீகரித்து நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் மேலை நாடுகளுக்கு போனோம்னு சொன்னால் அதை சபைகள் அங்கீகரிக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சபையை நிர்பந்தம் பண்ணுகிறதை பார்க்குறோம். அதை அவங்க அங்கீகரிக்காமல் போனாங்கன்னு சொன்னால், 2 பாலினத்துக்கு மேலே இருக்கிற பாலினங்களை அவங்க அங்கீகரிக்காமல் போனாங்கன்னு சொன்னால், அவங்களுக்குள்ள வரி சலுகையெல்லாம் கட் பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்கள த்ரெட்டன் பண்ணி அவங்கள அடிபணிய வைக்கிறாங்க. அடிபணிந்திருக்கிற திருச்சபைகளும் உண்டு. இதை ஒப்புக்கொண்டு சபையிலேயே கூட 3வது பாலினத்தவரை ஆர்டினேஷனை கொடுத்து பிஷப்ஸாகவே ஏற்படுத்துகிற திருச்சபைகளும் உண்டு. எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி, வேதம் என்னதான் சொல்லுது? ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாரா. இதை நம்ம எடிட் பண்ணி மாற்றவே முடியாது. வேதம் சொன்னது தான். தேவன் சிருஷ்டித்தார், தேவன் ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். வேறு இதில் பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்போ சிலர் சொல்லலாம், சிலர் பிறவியிலேயே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உண்மைதான், சிலர் அப்படி பிறக்கிறது உண்மைதான். நாம் அதை ஒத்துக்கொள்ளணும். சிலர் அப்படி தான் ஆணாவும் இல்லாமல் பெண்ணாவும் இல்லாமல் பிறக்கிறாங்க. சிலர் கண் இல்லாமல் பிறக்கிறாங்க. என்ன செய்யலாம்? பிறவிலேயே குருடராக இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யலாம்? அப்படி ஒரு வகை மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்கள இன்னொரு வகை மனிதர்களாக மாற்றிடலாமா? அல்லது இருக்க வேண்டியது அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது, அதனால் அவர்களுக்கு ஒரு குறையோடு பிறந்தாங்கன்னு சொல்லலாமா? சிம்பிளாக நம்ம சொல்லிடுறோம், அவங்களுக்கு இருக்க வேண்டியது இல்லை, அது ஒரு குறைன்னு சொன்னோம். இப்போ ஒன்று ஆணாக பிறந்திருக்கணும் அல்லது பெண்ணாக பிறந்திருக்கணும். ஆணுமாக பிறக்கலை பெண்ணுமாக பிறக்கலைன்னு சொன்னால் அது ஒரு அங்க வீனம். அங்க வீனம் அது ஒரு பிறவியிலேயே வந்த குறையாக தான் கணக்கு பண்ணணும் ஒழிய அது ஒரு வகையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி நம்ம ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்ததை விட்டுட்டு நம்ம இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தோம்னா பேசிக் தியாலஜியிலிருந்து நம்ம விலகி போகிறோம் என்று சொல்லி அர்த்தம். தேவன் ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். இதற்கு மிஞ்சினது எல்லாம் ஒன்று குறையாக இருக்கணும், அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டதாக இருக்கணும், அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கணும். அதை ஒரு வகையாக வேதத்தின்படி நாம் அங்கீகரிக்க முடியாது. ஓகே, இப்போது மனுஷனை சிருஷ்டித்தார்னு சொல்லி நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்துலேருந்து 2 வசனத்துலேருந்து படித்ததை 2வது அதிகாரத்தில் 18லேருந்து 24 வரைக்கும் அந்த சிருஷ்டிப்பை இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் 18லேருந்து 24 வரைக்கும், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அங்கே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தான்னு சொல்லும்போது, சிருஷ்டிக்கும் போது 2 பேரையும் ஆணும் பெண்ணுமாக ஒரே டைமில் உண்டாக்குனது போல் ஒரு ஐடியா அங்கே கிடைக்குது. 2வது அதிகாரத்துக்கு வந்தால் தான் என்னன்னு தெரியுது. முதல்ல ஆதாமை சிருஷ்டித்திருக்கிறார், அதுக்கப்புறம் ஆதாமுக்கு ஏற்ற துணை தேடப்படுது. இப்போ மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு அவர் ஏவாளை உண்டு பண்ணல. அவர் என்ன செய்கிறார்? 19வது வசனம், தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி
ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. 20வது வசனம், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? 21வது வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனிதனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஸோ தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்ற அந்த ஒரே சென்டென்ஸை இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார்னு சொல்லி விளக்கம் வருது. இப்போ இதில் 18வது வசனத்துலேயும் 20வது வசனத்துலேயும் ஒரு வார்த்தை வருது. 18வது வசனத்தில் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அதனால் அவனுக்கு என்ன உண்டாக்குவேன்? ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொன்னார். 20வது வசனத்துக்கு வந்தவன் சொன்னால், ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை காணப்படவில்லைன்னு. ஸோ 2 இடத்துல ஏற்ற துணை என்கிற வார்த்தை வருது. துணை என்கிற வார்த்தை வந்ததுனால, ஆதாமுக்கு துணை தேடப்பட்டதுனால, ஆதாமுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, உதவியாளர் தேவைப்படுது. அதனால் தேவன் உதவிக்காக ஏவாளை ஏற்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த வார்த்தையை பார்க்கும்போது நம்ம அப்படி தான் ஒரு ஐடியா கிடைக்குது. இப்போது உதவியாளர்னு சொல்லும்போது, ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு உதவிக்கு கூட ஒரு ஆள் வச்சிருப்பார். அவர் மேஸ்திரிக்கு சமமாய் மதிக்கப்படுவாரா? சமமாய் மதிக்கப்பட மாட்டார். ஆனால் மேஸ்திரிக்கு அவர் கண்டிப்பாக அவருடைய வேலை நடக்கணும்னா இந்த கையாள் கூட இருக்கணும், கூட எடுத்து கொடுக்கணும், கொண்டு போகணும், கொண்டு வர சொன்ன கொண்டு வரணும், எல்லாம் செய்யணும். தண்ணி ஊற்றணும், எல்லாம் செய்யணும். மெக்கானிக் வேலை செய்கிறாரு, மெக்கானிக் என்ன தேவை? கூட ஒரு ஹெல்ப்பர் தேவை. எல்லா வேலையை செய்கிறவங்களுக்கும் கூட ஒரு ஹெல்ப் ஹேண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ ஏற்ற துணைன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஹெல்ப் மேட்னே வருது. அதனால் அது ஹெல்ப்பர்னு சொல்லி ஆதாமுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுத்த மாதிரி நம்ம கற்பனை பண்ணி கொள்ளுகிறோம். நம்மளுடைய எண்ணம் முற்றிலும் தவறான ஒரு எண்ணம். ஏன்னு சொன்னால், இந்த ஏற்ற துணை என்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப 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 விசேஷமான ஒரு வார்த்தை, ரொம்ப விசேஷமான வார்த்தை. இந்த ஏற்ற துணை என்கிற வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னன்னு சொன்னால் ஏசேர் என்கிற பதம். ஏசேர், இந்த ஏசேர் என்கிற பதம் மொத்த பழைய ஏற்பாட்டில் 21 முறை வருது. மொத்த பழைய ஏற்பாட்டில் 21 முறை வருது. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் மட்டும் எத்தனை தடவை வந்துருச்சு? 2 தடவை வந்துருச்சு. 18வது வசனத்தில் ஒரு தடவை, 20வது வசனத்தில் ஒரு தடவை வந்துருச்சு. இது போக மொத்த பழைய ஏற்பாட்டில் 4000 வருஷ சரித்திரத்தில் எத்தனை தடவை வந்துருக்குது? 19 தடவை வந்திருக்கு. அதான் இங்கே 2 தடவை வந்துருச்சுல்ல, இது போக 19 தடவை. இந்த 19 தடவை வந்ததையும் நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துலையும் ஏற்ற துணைன்ற வார்த்தையே வரல, எங்கேயுமே வரல. எல்லா இடத்துலையும் என்னன்னு வருதுன்னு சொன்னால், மனுஷனுக்கு தேவன் செய்கிற துணை அல்லது மனுஷனுக்கு தேவன் செய்கிற ஒத்தாசை, மனுஷனுக்கு தேவன் செய்கிற உதவி, இப்படி தான் வருது. வேணா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். யாத்ராகமம் 18வது அதிகாரம் 4வது வசனம் யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? யாத்ராகமம் 18:4. போதும் சார். எனக்கு துணை நின்றுன்னு இருக்குல்ல, அந்த வார்த்தை ஏசேர் என்கிற வார்த்தை. இப்போது நாம் கூட தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நின்று செய்வோம், ஹெல்ப் பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவோம். இப்போ நான் உங்களுக்கு உதவி செய்கிறது, நீ எங்கே எனக்கு உதவி செய்கிறதுங்கிறது அது ஒரு லெவல்.
தேவன் எனக்கு உதவி செய்கிறதுன்றது அதுக்கு ஒப்பே கிடையாதுல்ல, ஈடு இணையே கிடையாது. தேவனே உதவி செய்கிறாருன்னா அப்புறம் உலகமே எதிர்த்து வந்தால் கூட எனக்கு பயமே கிடையாது. தேவன் உதவி செய்கிறாருன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் எனக்கு துணையாய் நின்றுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் உபாகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம். அவனுக்கு சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் நீர் கூட இருப்பீராகன்னு சொல்கிற இடம். அந்த சகாயர் என்கிற வார்த்தை ஏசேர் என்கிற வார்த்தை. மறுபடியும் அதே அதிகாரத்தில் 26வது வசனம், உனக்கு சகாயமாயின்னு வருதுல்ல, அது ஏசேர் என்கிற வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனம், சங்கீதம் 20:2, அந்த ஒத்தாசை என்ற வார்த்தை ஏசேர் என்கிற வார்த்தை. ஸோ 19 தடவை வருதுங்க. 19 தடவை என்னன்னு வருது? தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய துணை, தேவனுடைய சகாயம் அப்படின்னு வருது. ஸோ இது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச சங்கீதம் 121வது சங்கீதம் முதல் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அந்த ஏசேர் என்கிற வார்த்தை அந்த ஒத்தாசை என்ற வார்த்தை. இப்போ ஆதாமுக்கோ ஏற்ற துணைன்னு சொன்னால் ஏசேர்னா என்ன அர்த்தம்? இப்போ தேவனிடத்திலிருந்து ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒத்தாசை. இப்போ அசிஸ்டண்ட்டுங்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசங்கிறத யோசித்து பாருங்கள். இப்போ என்னுடைய மனைவி எனக்கு என்னவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறாளா? தேவ ஒத்தாசையாக, தேவன் எனக்கு செய்கிற ஒத்தாசையாக, தேவன் எனக்கு தருகிற ஒரு துணையாக அவள் கொடுக்கப்பட்டிருக்கிறாள். அப்போ நான் எனக்கு ஈக்குவலாக மதிக்கிறதா, என்னோட அதிகமாக மதிக்கிறதா, அதை தலைமையில் தூக்கி வச்சுக்கிறதா, எவ்வளோ பெரிய காரியம் இல்லை. தேவனிடத்துலேருந்து வந்திருக்கிற ஒத்தாசை அது. அந்த ஏசேர் என்ற வார்த்தை, ஏற்ற துணைன்ற வார்த்தை, இந்த அர்த்தத்தில் வர வார்த்தை. அதனால் அதுக்கு அர்த்தமே நம்ம நினச்சது வேற, உண்மையில் இருக்கிறது வேற. இப்போது என் எலும்பில் எலும்பு என் மாம்சத்தில் மாம்சமும்னு சொல்லுகிறான். இருவரும் அதனால் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ இவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்கணும்னு சொல்லி இவனை மண்ணிலேருந்து உண்டாக்குனார்ல, அவளையும் மண்ணிலேருந்து உண்டாக்கியிருக்கலாம்ல. அது அவர் இன்னொரு இவனை மண்ணிலேருந்து உண்டாக்கி இன்னொரு மண்ணிலேருந்து அவளை உண்டாக்கியிருந்தால் 2 பேரும் வேறு வேறு மண்ணாக இருந்திருப்பாங்க. ஆனால் இவனுடைய தசையிலேருந்து இவனுடைய எலும்பிலிருந்து அவள் உண்டாக்கப்படும் போது அது வேறு மண் இல்லை, எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரே காரியம். இப்போ அந்த 24வது வசனம் என்ன சொல்லிச்சு? இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பானாக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆதாமுக்கு தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. ஆனால் ஆதாமுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுது. தகப்பனும் தாயும் இல்லாத ஒருத்தனை சிருஷ்டித்துட்டு தேவன் அந்த இடத்துல சொல்கிறாரு, இப்படி சிருஷ்டித்திருக்கிறேன், இது நிமித்தம் மனுஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பானாக அப்படின்னு. அதுக்காக தகப்பனையும் தாயையும் மதிக்காமல் போயிட்டு இவங்க பின்னாடி போகணும்னு வேதம் போதிக்கலை. வேதம் போதிக்கிறது என்னன்னு சொன்னால், இவர்கள் இருவரையும் இணைக்கிறவர் யார்? தேவன். இவர்கள் இருவரையும் தேவன் இணைச்சதுனால தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, குறுக்கில் வர முடியாது. இவர்கள் இருவருக்கும் இடையில் தகப்பனும் வர முடியாது, தாயும் வர முடியாது. தகப்பனையும் தாயையும் தாண்டி இந்த உறவு பலத்த ஒரு உறவாய் இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு உறவு. இன்னும் தொடர்ந்து படிக்கும்போது அதை பார்ப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எக்ஸாக்டாக இதே வார்த்தைகளை, இந்த வசனத்தை அப்படியே டிட்டோவாக அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 6-9 வரைக்கும். மார்க் 10 6-9 வரைக்கும். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது 1வது அதிகாரத்தில் வர 24வது வசனம். 2வது அதிகாரத்தை அடுத்து கோட் பண்ணுறார். இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி அவர் அங்கே ஒரு இன்ஃபரன்ஸ் கொண்டு வரதை பார்க்குறோம். தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார். ஸோ இது தேவனுடைய ஐடியா,
தேவன் அவர்களை இணைத்திருக்கிறார். அதனால் தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஆதியாகமத்தில் கர்த்தர் சாட்சி சொல்லுகிற வேத பகுதியாய் 1ஆவது அதிகாரமும் 2ஆவது அதிகாரம் வந்துடுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால தான் முதல் 11 அதிகாரத்தை வேண்டாம்னு சிலர் தள்ளிடுறதை பார்க்குறோம். அப்படி தள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்கிறார். அவர் இந்த வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார். இப்போ இவர்களை குடும்பமாக இணைத்து தேவன் இவர்களை இப்படி உருவாக்குறார் இல்லையா? இப்படி குடும்பமாக உருவாக்கும்போது இந்த உறவு மற்ற எந்த உறவுக்கும் இல்லாத ஒரு வேல்யூ வருது. இந்த உறவு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை விட அதிகம். தாயினுடைய சொந்த ரத்தம் பிள்ளை. ஆனால் அந்த உறவை விட வேறு வேறு குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற 2 பேர் கணவனும் மனைவியுமா இணையும் போது அவர்களுடைய உறவு இந்த உறவை விட அது பலத்த உறவாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு உறவாக ஆண்டவர் சொல்கிறார். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், முன்னாடியெல்லாம் நமக்கு வண்டியில் பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் போடுவாங்க. இப்போ வேறு மாதிரி போடுறாங்க. இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பஞ்சர் விழுந்த இடத்த ரஃப் பண்ணுவாங்க. ரஃப் பண்ணிவிட்டு ஒரு பசை தடவுவாங்க. தடவிட்டு இன்னொரு டியூபை ஒரு சின்ன துண்டை வெட்டி அது மேலே ஒட்டுவாங்க. ஒட்டிட்டு அதை ஒரு மிஷினில் வச்சு நல்லா டைட் பண்ணுவாங்க. ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணி அதை ஹீட் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷர்லேயும் அந்த ஹீட்லேயும் என்ன ஆகும்னா, இந்த டியூப்பில் உள்ள ரப்பரும் அந்த துண்டில் இருக்கிற ரப்பரும் ஒன்றாயிரும். இப்போ அதுலேருந்து எடுத்துட்டு அப்புறம் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. இவர்கள் முன்னாடி தனித்தனி மாம்சமாக இருந்தாங்க. திருமணத்தில் என்னவாயிடுறாங்க? ஒரே மாம்சமாயிடுறாங்கன்றது இந்த வெல்கனைசிங்கில் நடக்கிற சம்பவம். வெல்டிங்லேயும் அதே சம்பவம் தான். 2 தனித்தனி இரும்பு ஹீட்டில் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு துண்டை வச்சு அதில் சேர்த்துடுறாங்க. இப்போ அதை நீங்கள் பிரிக்கவே முடியாது. அது ரெண்டும் ஒன்றாயிரும். ஸோ இந்த வெல்கனைசிங் அல்லது வெல்டிங்கில் எப்படி 2 ஒன்றாயிருதோ அதே போல் கணவனும் மனைவியும் இருக்கிற அந்த உறவு அதை யாராலையும் பிரிக்க முடியாது. இப்போ இதில் ஏன் தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்? எல்லாருக்கும் மனசில் தோன்றது என்னது? ஆணும் பெண்ணுமாக ஏன் சிருஷ்டித்தார்? அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி சிருஷ்டித்தார். அவர் ஆண்களும் பெண்களுமாய் சிருஷ்டித்திருந்தா, ஒரு 1000 ஆண்கள் 1000 பெண்கள் அப்படி சிருஷ்டித்திருந்தா பலுகி பெருகி உலகத்தை நிரப்புறது ஈஸியாக இருந்திருக்குமா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை சிருஷ்டித்தா அவர்கள் பலுகி பெருகி நிரப்புறது ஈஸியாக இருந்திருக்குமா? அப்போ பலுகி பெருகி உலகத்தை நிரப்புறது தான் நோக்கமாக இருந்திருந்தா 10,000 ஆண்கள் 10,000 பெண்களை கூட்டம் கூட்டமாக அவர் சிருஷ்டித்திருக்கலாம். பறவைகளை எப்படி சிருஷ்டித்தார்? திரளாய் சிருஷ்டித்தார். மிருகங்களை எப்படி சிருஷ்டித்தார்? திரளாய் சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனை மட்டும் வரும்போது ஒரு ஆண் ஒரு பெண்ணை மட்டும் அவர் சிருஷ்டிக்கிறார். ஏன் ஒருத்தனை மட்டும் சிருஷ்டித்தார்? பல ஆயிரம் ஆண்கள் 10,000 பெண்களை சிருஷ்டிக்காம ஏன் ஒருவனை சிருஷ்டிக்கிறார்? ஏன் ஒருவனை சிருஷ்டிக்கிறார்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நமக்கு உறவுகள் இருக்கு. அப்பா அம்மா மகன் இந்த உறவு இல்லாமல் பெரியப்பா சித்தப்பா மாமா அத்தை இல்லை மாமச்சான் இந்த மாதிரி நிறைய உறவுகள்லாம் இருக்குது. ஏன் மற்ற எந்த வேறு எந்த மிருக இனத்துலேயும் அந்த மாதிரி உறவுகள் இல்லை? மனுஷனில் மட்டும் அந்த உறவு இருக்கு. வேற எந்த மிருகத்திலையும்? எல்லா மிருகமும் குட்டி போடுது, எல்லாமே இனவிருத்தி செய்யுது. மனுஷன் மட்டும் இனவிருத்தி செய்யலை. அப்போ இனவிருத்தி செய்கிறது தான் நோக்கமாக இருந்து அப்படி சிருஷ்டித்தாருன்னு சொன்னால், 10,000 நம்மளை சிருஷ்டித்தான் நமக்கும் கூட இந்த உறவுகள்லாம் இருந்திருக்காது. நம்ம கூட்டம் கூட்டமாக தெரிந்திருந்துருப்போம். நாமும் கூட மிருகங்கள் போல் சாதாரணமாக இருந்திருப்போம். ஆனால் நம்ம அப்படி சாதாரணமாக சிருஷ்டிக்கலை. ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். பன்மையில் இல்லை, ஒருமையில் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்திருக்கிறார். ஏன் அப்படி சிருஷ்டித்தார்னு சொன்னால், குடும்பம் என்கிற ஒரு ஸ்தாபனத்தை அவர் அங்கே உருவாக்குகிறார். வேறு எந்த மிருகத்துக்கும் என்ன இல்லை? குடும்பம் இல்லை. அதனால்தான் அவைகளுக்கு உறவும் இல்லை.
நமக்கு குடும்பம் இருக்குது, குடும்பம் இருக்கிறதுனால தான் நமக்கு உறவும் இருக்குது. இப்போ இந்த குடும்பம் என்கிற உறவை அவர் ஏன் சிருஷ்டிக்கணும்? ஏன் ஒருவனை சிருஷ்டிக்கணும்? இப்போ எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டே வந்தார்ல, முதல் நாள்லேருந்து 6வது நாள் தான் ஆதாம் வருது. இப்போ அவருடைய பவர்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருந்த கொஞ்சோண்டு பவரில் ஒரு ஆளை மட்டும், ஒரு பெண்ணை மட்டும் சிருஷ்டித்தாருன்னு சொல்லி நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. அவரிடத்துல பவர் குறையவே குறையல, அது அப்சல்யூட் பவர், அது இருக்கிறவனமா ஃபுல்லாக இருக்குது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் அதுக்குண்டான விடை இருக்குது. மல்கியா 2:15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததி பெரும்படி தானேன்னு வசனம் சொல்லுது. ஸோ குடும்பம்னு சொல்லி ஏன் சிருஷ்டிக்கிறாரா? கும்பலாய் சிருஷ்டிக்காம குடும்பமாய் சிருஷ்டிக்கிறதுக்கு காரணம் என்னவா? நாம் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்று எடுக்கும்படி நம்மை அப்படி உண்டாக்கியிருக்கிறோம். வெறுமன பலுகி பெறுகிறதுக்காக இல்லை, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இதை சொல்லணும்னு சொன்னால், உங்கள் தாத்தாவுடைய பேர் கேட்டேன்னா ஒருவேளை எல்லாரும் சொல்லிடுவீங்க உங்கள் தாத்தாவுடைய பேர். நான் உங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் கேட்டேன்னா ஒருத்தர் கை தூக்குனா கூட நான் ஆச்சரியப்படுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உங்கள் பேரனுடைய பேரனுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்கள் பேரும் தெரியாது, நீங்கள் ஒரு ஆள் இருந்தீங்கன்னும் தெரியாது. நீங்கள் அவங்களுக்காக தான் உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் பேரனுடைய பேரனுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது. இப்போ தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுகிறதுனா என்னன்னு சொன்னால், என் பேரனுடைய பேரன் என் பேரை மறந்து போயிடலாம், ஆனால் நான் சேவிக்கிற தேவனை என் பேரனுடைய பேரனும் சேவிக்கிறவனாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுகிறது. ஸோ நமக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் நம்முடைய சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த சந்ததி அடுத்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்து, தேவன் மறக்கப்படவே கூடாது. நான் மறக்கப்படலாம், பரவாயில்லை, பிரச்சனை கிடையாது, ஆனால் என் சந்ததி தேவனை சேவிக்கிற சந்ததியாக நிற்கணும் என்கிறது தான் அவருடைய நோக்கம். நாம் பெரிய டாட்டாவும் பிரில்லாம் வாங்கணுன்றது நம்ம நோக்கமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய நோக்கம் என்னது? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கிறவர்களாக நாம் இருக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். இப்போ தேவனை மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்ன்றது முதல் வகை, முதல் காரியம். 2வது காரியம் என்னது? அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்னு வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். இப்போ தேவ சாயலாய் சிருஷ்டித்தார்னு சொல்லும்போது மனுஷனுக்கு 2 காரியம் இருக்குது. ஒன்று, தேவனுக்கு உள்ள சில குணாதிசயங்கள் மனுஷனுக்கு இருக்குது. எல்லா உயிரினங்கள் இருக்குது. இப்போ யானெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று, சிங்கம் நம்மளோட பவர்ஃபுல்லான ஒன்று. நம்மளால் சிங்கத்தை எதிர்த்து சண்டையெல்லாம் போட முடியாது, அது ஒரு செகண்டில் நம்மளை காலி பண்ணிடும். அப்படி நம்மளோட பவர்ஃபுல்லானது மிருகங்கள் வகையில் எவ்வளோ இருக்குது, எல்லாம் நம்மளோட பெருசு தான் இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு ஆக்கும் சக்தியும் இருக்குது, அழிக்கும் சக்தியும் இருக்குது. இது எந்த மிருகத்துக்கும் கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்குறோம், நமக்கு நம்ம இப்படி ஒரு பில்டிங் ரைஸ் பண்ணியிருக்கோம், இப்படி ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணியிருக்கோம், வசதியாக உட்காந்து நம்ம படிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம், சேரு நாற்காலியெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி செய்து நம்ம செய்கிறோம். இது ஆக்கும் சக்தி. எந்த மிருகமும் இதை செய்ய முடியாது. மேக்ஸிமம் அதால் ஒரு கூடு கட்ட முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம வீடு கட்டுறது மட்டும் இல்லை, அதில் ஃபர்னிச்சரும் செய்வோம், அதில் உண்டான எல்லா வகையான திங்ஸும் நம்ம ரெடி பண்ணுவோம். நம்மால் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். நம்மால் காடுகளை உருவாக்க முடியும். அதே டைமில் நம்மால் என்ன செய்ய முடியும்? காடுகளை அழிக்கவும் முடியும். எந்த மிருகத்தாலையும் இப்படி அழிக்கவும் முடியாது. இப்போ தேவனுக்கு அந்த சக்தி இருக்குது, சிருஷ்டிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஸோ மனுஷனுக்கும் அதே மாதிரி ஆக்கும் திறனும் உண்டு, அழிக்கும் திறனும் உண்டு. 2வது காரியம் என்னன்னு சொன்னால், தேவனுக்கு பரிசுத்தம் இருக்குது. தேவனுக்கு ஒரு பரிசுத்தம் இருக்குது. அந்த பரிசுத்தம் மனுஷனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார்னு சொல்லும்போது மனுஷனுக்கும் அந்த பரிசுத்தம்
தன்மை இருக்குது. அந்த பரிசுத்த தன்மையோடு அவன் பிறக்கிறான். இப்போ இந்த பரிசுத்த தன்மையோட மனுஷன் பிறந்திருக்கிறாங்கிறத நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறோம்னு சொன்னாங்க, இப்போ நான் ஒரு நாயை அவமதித்தேன்னு சொன்னால் அது பாவமா? நாயையோ பூனையோ நான் அவமதித்தேன்னு சொன்னால் அது பாவமா? அது பாவம் இல்லை. என்னுடைய வீட்டு செல்லப்பிராணியில் அதுக்கிட்ட நான் பொய் சொன்னேன்னா அது பாவமா? அது பாவம் இல்லை. அதோடைய சாப்பாடை நான் ஏதாவது திருடி தின்ட்டேன்னா ஏதாவது பாவமா? பாவம் இல்லை. ஆனால் நான் ஒரு சக மனுஷனை அவமதித்தேன்னு சொன்னால், வெறுமனை அவமதித்தாலே அது பாவமா? வசனம் அப்படியே சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 14:21. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். பிறனை அடிக்கிறவன் இல்லை, வெறும்னு அவமானம் பண்ணாலே பாவம் செய்கிறான். ஏன்னா தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனை நான் என்ன செஞ்சிட்டேன்? அவமதிச்சிட்டேன். அவனுக்குள்ளே அந்த தேவ சாயல் இருக்குது, நான் அதை மதிக்கணும். நான் அதை மதிக்காத பட்சத்தில் நான் செய்கிறது பாவம். இப்போது களவு அல்லது பொய் பேசுறது இதெல்லாமே அவனுக்கு விரோதமாய் செய்கிறது இல்லை, தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவனுக்கு விரோதமாய் செய்கிறது. அதனால் அவைகளெல்லாம் பாவம். ஒரு மிருகத்தோடு நான் இதை செய்யும்போது அது பாவம் கிடையாது, யாரை என்ன அக்கௌண்டபிளாக கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக நான் செய்தேன்னா, தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவனை நான் மதிக்காததுனால அல்லது அவனை கேட்டால் நான் திருடினதுனால, அவங்ககிட்ட பொய் பேசுனதுனால அது பாவமாய் கருதப்படுது. இப்போ இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கையின்படி எல்லாம் தானாக உருவாயிருச்சு, மனுஷன் மிருகத்துலேருந்து வந்திருக்கிறான், மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால மனுஷனையும் மிருகத்தையும் ஒன்றாக்கிடுறாங்க, சமமாக்கிடுறாங்க. ஒன்றும் வித்தியாசம் கிடையாதுங்க. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு, மனுஷனும் மிருகமும் எந்த வகையிலையும் ஒன்று கிடையாது. மனுஷனை மிருகத்துக்கு சமமாக கொண்டு வரவே முடியாது. மனுஷனையும் மிருகனையும் ஒன்றாக்குனது மட்டும் இல்லை, இப்போ இன்னும் அதோட ஒரு ஸ்டெப் மேலே போய் மிருகத்தை மதிக்கிறான், மிருகத்தை நேசிக்கிறான், மனுஷனை மதிக்க மாட்டேங்கிறான், மனுஷனை நேசிக்க மாட்டேங்கிறான். இல்லை, பரிதாபமாக இருக்குது. நாய்க்குன்னா அவ்வளோ செய்கிறான், ஆனால் ஒரு ஹியூமனுக்குன்னா செய்கிறதுக்கு அவனுக்கு மனசு வர மாட்டேங்க. இது அந்த விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம். அது அந்த உண்மையான சத்தியத்தை அவங்க மறந்துட்டு அவ்வளோ தூரம் தள்ளி போயிடுறாங்க. இப்போ மூணாவது தன்மை என்னது? மனுஷனை அவர் தேவ சாயலாய் சிருஷ்டித்தா மூணாவது காரியம் என்னது? ஆளுகிறவனாக அவன் ஆழக்கடவர்கள்னு சொல்கிறார். இவைகள் எல்லாம் அவர்கள் ஆழக்கடவர்கள். 8வது சங்கீதம் 9 வசனங்களும், அதில் மொத்தமே 9 வசனம் தான். அந்த 9 வசனமும் அதை ரொம்ப கலர்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். 8வது சங்கீதம் 1லேருந்து வாசிக்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அழித்து போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரன் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கு. இப்போ இவன் என்ன நினைவு கூறுகிறான்? இவைகளை எல்லாம் தேவன் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். நம்ம டேலண்டாக இருந்து அவைகளெல்லாம் கீழ்ப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி பரிணாம வளர்ச்சி கொள்கை பேசுது. மனுஷன் ரொம்ப இவால்வ் ஆகி வந்ததுனால மற்றது எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டான்னு சொல்லி நாம் கீழ்ப்படுத்தலை. அவைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். இந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கொடுத்தவரை மறக்கவும் கூடாது, இது கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் மறக்கக்கூடாது. ஸோ அவர் கொடுத்திருக்கிறார், இது நமக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறத நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு வருது.
இப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாராம். இப்போ அவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறார், என்ன செய்யணும்னு வைக்கிறார், அதை அவன் பண்படுத்தணும், அதை அவன் காக்கணும். இப்போ அங்கே உள்ளதெல்லாம் அவன் சாப்பிடலாம், அது எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கலாம். அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, அதை பண்படுத்தணும், அதை காக்கணும். இப்போ இயற்கை வளங்கள் எல்லாம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நமக்கு ஆக்கவும் முடியும், நம்மளால் அழிக்கவும் முடியும். நமக்கு அந்த பவர் இருக்குது. என்னால் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் தாறுமாறாக எல்லாத்தையும் அழித்து போட்டுட்டு நாசம் பண்ணுறதுக்காக நான் இல்லை. நான் என்ன செய்யணும், இவைகளை பண்படுத்தி பாதுகாத்து பராமரிக்கிற வேலையை செய்யணும். இவைகளெல்லாம் யாருடையது? அவருடையது. என்கிட்ட அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எனக்கு அவைகளின் மேலே ஆளுகை கொடுத்திருக்கிறார். அவைகளை என் பாதங்களுக்கு கீழே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிறார். கொடுத்ததின் நோக்கம் என்ன? கொடுக்கப்பட்ட அவருடைய பொருளை நாசம் பண்ணி அழித்து போடுறதுக்காக இல்லை, அவைகளை பாதுகாத்து அவைகளை பண்படுத்தி அவைகளை நான் பராமரிக்கிறவனாய் அவருடைய வேலையை செய்கிறவனாய் இருக்கணும். இப்போது ஆதாமை தோட்டத்தில் கொண்டு வந்து அவனை ரிட்டையர்டு லைஃப்பில் வைக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ரிலாக்ஸ்டாக இருப்பா, திண்டு தூங்குப்பான்னு சொல்லி அவர் வைக்கலை. என்னன்னு சொல்லி வைக்கிறாரு? அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. என்ன வேலை? பண்படுத்தணும், காத்து கொள்ளணும். தேவன் நம்மை இந்த பூமியில் வச்சிருக்கிறது சோம்பலாக இருக்கிறதுக்காக இல்லை. சோம்பலாக இருக்கிறது தேவ சித்தமே கிடையாது. தேவனுடைய சித்தம் என்னது? நாம் அலுவல்காரராக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கணும், ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கணும், ஆக்கப்பூர்வமாக செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா தேவன் நம்மை அப்படி சிருஷ்டித்திருக்கிறார், அவருடைய சாயலின்படி சிருஷ்டித்திருக்கிறார். நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. நாம் அதை வீணடிக்கக்கூடாது, நாம் அதை செய்கிறவர்களாக இருக்கணும். நாம் வேஸ்ட்டாக நம்மளுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது பவுல் இப்படி சொல்கிறத பார்க்குறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 11-12 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:11-12. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதலுள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம்னு சொல்கிறதை பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த வேலை செய்கிறதுங்கிறது நாம் ஏதோ புதுசாக உருவாக்கின ஒரு காரியம் கிடையாது. அது தேவனே ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்தப்போவே அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்து நீ இதை செய்கிறவனா இருன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ நமக்கு கையில் கொடுத்த பொருள் இருக்குது, அந்த பொருளை குறித்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது, இதை குறித்து ஒரு நாள் கணக்கும் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாத்தையும் இஷ்டம் போல் இப்போதைக்கு செலவழிக்கலாம்னு சொல்லி செய்ய முடியாது. தேவன் கொடுத்துருக்கிறார், நன்றாக இருந்ததை கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம அதை நன்றாக வைத்திருக்க வேண்டியது நம்மளுடைய காரியம். இப்போ 4வது என்னது? மனுஷனை எப்படி உண்டாக்கினார்? ஜீவ ஆத்மாவாக உண்டாக்கினார். 2வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுது. ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார், மனுஷர் ஜீவ ஆத்மாவானான். இவ்வளவு திரளாய் வானத்தில் பறவைகளையும் மச்சங்களையும் மிருகங்களையும் சிருஷ்டித்த தேவன் மிருகங்களை கூட மண்ணிலேருந்து உருவாக்கினார்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் யாருடைய நாசிலையும் சுவாசத்தை ஊதுனதா சொல்லப்படலை. யாரும் ஜீவ ஆத்மாவாக ஆனதா சொல்லப்படலை. மனுஷன் மட்டும்தான் ஜீவ ஆத்மாவானான். அந்த ஆத்மா என்கிற வார்த்தை மனுஷனுக்கு மட்டும்தான் உள்ள ஒரு காரியமாக இருக்குது. அப்போது தேவன் எப்படி திருத்துவம் உள்ளவராக இருக்கிறாரோ மனுஷனும் அதே மாதிரி திருத்துவம் உள்ளவனாய் உருவாக்கப்படுகிறான். என்ன திருத்துவம் இருக்கு அவனுக்கு? சரீரம், ஆவி, ஆத்மா என்கிற திருத்துவம் உள்ளவனாய் மாறிடுறான். இப்போ இந்த திருத்துவத்தை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். ஜீவன் போயிட்டால் நான் சடலமாய் படுத்து கிடப்பேன். நான் நின்று பேசுகிறேன், நான் செயல்படுறேன்னால என்ன அர்த்தம்? எனக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஜீவனை ஆவி என்று சொல்லலாம்.
என் ஆவி என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் சடலமாய் மாறிடுறேன் இல்லையா? ஸோ நான் அந்த அந்த ஆவியை நீங்கள் என்னுடைய ஜீவன்னு சொல்லலாம். ஆத்துமாங்கிறது என்னது? ஆத்துமாங்கிறது தான் நான், ஆக்சுவல் நான். இப்போ என்னுடைய பேனா இருக்குது, என்னுடைய பேனாவை நான் பயன்படுத்துவேன். என்னுடைய வாட்ச் இருக்குது, என்னுடைய வாட்சை நான் பயன்படுத்துவேன். என்னுடைய மொபைல் நான் பயன்படுத்துவேன். என்னுடைய சட்டை நான் பயன்படுத்துவேன். இவைகளெல்லாம் என்னுடையது, நான் பயன்படுத்துவேன். இப்போ பாருங்கள், எனக்கு கை இருக்குது. இந்த கை நானா? இல்லை. இந்த கையை நான் பயன்படுத்துவேன். எனக்கு கால் இருக்குது, இந்த காலை நான் பயன்படுத்துவேன். அந்த கால் நான் இல்லை, இந்த கை நான் இல்லை, இந்த கண் நான் இல்லை, இந்த நாவு நான் இல்லை. இவைகளெல்லாம் நான் பயன்படுத்துவேன். அப்போ நான் யார்? நான் தான் அந்த ஆத்மா. நான் தான் அந்த ஆத்மா. அப்போ இந்த கை கால் இந்த சரீரம் என்னது? என்னுடைய ஆத்மாவை கொண்டிருக்கிற பாண்டம். இதுக்குள்ளே நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு நாள் என்னுடைய ஆவியை தேவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னுடைய ஆத்மா என்னுடைய சரீரத்தை விட்டு நீங்கும். அப்போ என்னுடைய சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறதா இருக்கும். ஆனால் என்னுடைய ஆத்மா அழிவில்லாதது. என்னுடைய ஆத்மா அழிவில்லாதது. அதனால தான் அது மறுமைக்குள்ளே போகும்போது நித்திய ஜீவனுக்குள்ளே போகுதா அல்ல நித்திய மரணத்துக்குள்ளே போகுதாங்கிறது கொஸ்டின் வருது. எனக்கு அந்த ஆத்மா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஆவி மட்டும்தான் இருக்குன்னா என்னுடைய ஆவியை அவர் எடுத்துக்கொண்டாருன்னு சொன்னால் நான் மாண்டு அழிந்து போவேன், அவ்வளோதான். ஐ வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட். நான் இல்லாமல் ஆயிடுவேன், அவ்வளோதான். ஆனால் மனுஷன் இல்லாமல் ஆகவே மாட்டான். இந்த சரீரம் என்கிற பாண்டத்திலேருந்து வெளியே வருவான ஒழிய அந்த ஆத்மா ஜீவனுள்ளதாகவே தான் இருக்கும். அது ஜீவனுள்ளதாகவே இருக்கும். எப்படி தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் அந்த ஆத்மாவுக்கும் அழிவில்லாமல் அது ஜீவனுள்ளதாகவே தான் இருக்கும். இப்போ இது நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும்னு தேவன் விரும்புகிறார். அதனால் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார், நமக்கு ஒரு வழி உண்டு பண்ணுறார். நாம் அதை ஏற்றுக்கொண்டோம்னா நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறோம். நாம் அதை வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா நாம் நித்திய ஆக்கினைக்குள்ளே போகிறவர்களாக இருப்போம். நித்திய மரணத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். நித்தியமாய் அழிவில்லை, அழிந்து கொண்டே இருப்பாங்க, ஆனால் அழிவு இல்லை. இது நித்திய காலமாய் அழிவில்லாமல் ஜீவித்து கொண்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த ஆத்மாங்கிறது தான் நான். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் செல்ஃப். ஓகே, இந்த மூன்று என்னது? ஒன்று என்னுடைய உயிர், இன்னொன்று என்னுடைய பாண்டம், இன்னொன்று நான். அவ்வளோதான், சிம்பிளாக. இப்போ தோட்டத்தில் அவர் நதிகளை உண்டு பண்ணினதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8லிருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தோம் சொன்னால், அவர் தோட்டத்தில் நதிகளை உண்டு பண்ணுகிறார். தேவனாகிய கர்த்தர் கிழக்கிலே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்போ தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புமான நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இப்போது தோட்டத்தை உண்டு பண்ணுறார். தோட்டத்தின் மத்தியில் 2 விருட்சத்தை வைக்கிறார். ஒரு விருட்சம் என்னது? ஜீவ விருட்சம். இன்னொரு விருட்சம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் பற்றி நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 22 2வது வசனம், 22:2. இந்த ஜீவ விருட்சம் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளதா? 12 மாதத்துக்கு 12 விதமான கனிகள் கொடுக்கும். ஒவ்வொரு மாதம் வேறு வேறு விதமான கனி. அப்படி ஒரு மரத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட மரத்தை அவர் நடுவில் வச்சுருந்தாராம். அதனுடைய இலைகள் ஆரோக்கியத்தை கொடுக்குற இலைகளாம். இவன் பறித்து திங்கணும்னு நினச்சிருந்தா முதல்ல அதை பறித்து சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அதை பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவும் கிடையாது. இவனை எதை பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்? நன்மை தீமை அறிகிற இதை மட்டும்தான் பறித்து சாப்பிடாதுன்னு சொன்னார். இவன் இதே தான் சாப்பிட்ணுன்ட்டு போய் சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். அப்புறம் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அது அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பிதலோகும் கோமேதகமும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது ஆசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். இதில் இந்த ஐப்ராத் என்கிற ஆறும் இதக்கேல் என்கிற ஆறும்
யூஃப்ரட்டிஸ், டைக்ரஸ் என்று சொல்லப்படுகிற ஆறுகளாய் கணக்கு பண்ணப்படுது. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த ஆறுகளும் சரி, ஏதேன் தோட்டமும் சரி, இந்த ஆறுகளும் சரி, ஏதேன் தோட்டமும் சரி, ஜலப்பிரளயம் உண்டு பண்ணின அந்த நாட்களுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ ஜலப்பிரளயம்னு சொன்னால் ஏதோ ஒரு வெள்ளம் வந்துச்சு போச்சுன்னு சொல்லி இல்லை, மொற்ற நிலப்பகுதியினுடைய முகத்தையே மாற்றுகிற ஒரு காரியமாக இருந்தது. மலைகளே இல்லாத இடத்துல மலைகளும், தீவுகளே இல்லாத இடத்துல தீவுகளும் உண்டாகிற அளவுக்கு அந்த ஜலம் பிரளயமாக எழும்பி உலகத்தையே தலைகீழாக மாற்றின ஒரு காரியம். ஸோ தண்ணீர் வடிஞ்சதுக்கப்புறம் நோவா பார்க்குற உலகம் வேறு, ஜலப்பிரளயம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்த உலகம் வேறு, அப்போ இருந்த ஜாகிரஃபியை வேறு, அதுக்கப்புறம் இருக்கிற ஜாகிரஃபி வேறு. இப்போ இந்த ஜாகிரஃபி எப்போ உள்ளது? ஜலப்பிரளயம் உண்டாகிறதுக்கு முன்னாடி உள்ளது. ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இதை பார்க்கக்கூட முடியாது. ஆனால் இதை எழுதப்பட்டது எப்போ? 1400 கிமுல மோசே எழுதுகிறான். அதனால் ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் உட்காந்து எழுதுகிறான். ஸோ ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இருக்கிற ஜாகிரஃபியை வச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜாகிரஃபியை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ ஐப்ராத்துன்னு அந்த பேர் யூஸ் பண்ணுறான், அசீரியா அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணுறான், எத்தியோப்பியான்ற பேரை யூஸ் பண்ணுறான். இதெல்லாம் எப்போ உள்ளது? ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி உள்ளது. ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி உள்ள ஜாகிரஃபியை வச்சு ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை நமக்கு புரிகிற அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்குறோம். ஓகே, ரைட். அப்புறம் தொடர்ந்து ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனத்தில் கட்டளை கொடுக்கப்படுகிறதை பாருங்க. ஆதியாகமம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகலவித விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்போ எல்லாருக்கும் பெரிய கன்டென்ஷன் என்னன்னு சொன்னால், பெரிய சந்தேகம் என்னன்னா, சொல்லிட்டாரு சரி, புசிக்காதேன்னு சொல்லிட்டார் சரி, தேவனுக்கு எல்லாம் தெரியும்ல, எல்லாம் தெரியும்ல, நடக்க போகிறதெல்லாம் தெரியும்ல, அப்போ இவன் தப்பு செய்வான்னு தெரியும்ல, இவன் தப்பு செய்வான்னு தெரியும் போது ஏன் அந்த கனி உள்ள மரத்தை அங்கே வைக்கணும்? அதை வைக்காமலே இருந்திருந்தால் இவன் தப்பே பண்ணாமல் இருந்திருப்பான்ல, பாவமே உலகத்துக்குள்ளே வந்திருக்காதுல்ல. எதுக்கு அவர் அது ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு? இவன் தான் தப்பு செய்வான்னு அவருக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். காரணம் என்னன்னு சொன்னால், தேவனுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அவருக்கு தெரியாதுப்பா, என்ன செய்வான்னு பார்க்கலான்னு வச்சாருன்னு சொன்னால் தேவனுக்கு அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது, அப்போ அவர் தேவன்னே சொல்ல முடியாதுன்னு ஆயிரும். அதனால் அவருக்கு தெரியும்னா ஏன் வச்சாருங்கிறது கொஸ்டின். அப்போ அவர் அவ்வளோ பொல்லாதவரா, இவன் உளுந்து சாவட்டோன்னு சொல்லி வச்சாரா? அப்போ அவர் நல்லவர்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி பொல்லாத காரியங்கள் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அதுலேருந்து எழும்புகிறதை பார்க்குறேன். இப்போது மனுஷனை தேவன் சிருஷ்டித்தப்போ தமது சாயலாக சிருஷ்டித்தார்னு சொல்கிறோம் இல்லை, அது எல்லாத்த விட அதிகமாய் அவன் மேலே அன்பு கூர்ந்து அவர் என்ன செய்கிறார்னா, எந்த மிருகத்துக்கும் எந்த இன ஜீவனுக்கும் இல்லாத இன்னொரு காரியத்தை அவனுக்கு கொடுக்குறார். அது என்னன்னு சொன்னால், நன்மையும் தீமையும் எது வேணும்னு சொல்லி தெரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மை, ஃப்ரீ வில் ஆஃப் சாய்ஸ். நீ எதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி உனக்கு ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுக்குறார். இப்போ இந்த சுதந்திரத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கீழ்ப்படியாமல் போக முடியாது, கீழ்ப்படிந்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருப்பான். அப்போ அவன் கீழ்ப்படுகிறான்னு கணக்கே வராது, ஏன்னா கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. புலி பசித்தாலும் என்ன செய்ய முடியாது? புல்லை திங்க முடியாது, அது அதோடைய சுபாவம். ஸோ அது அந்த லிமிட்குள்ளே வைக்கும்போது அவன் மிருகத்து லெவலில் தான் நிற்பான், மிருகத்தோட மேலே வரமாட்டான். மிருகத்தோட மேலே வரணும்னு சொன்னால் தேவன் அவனை அப்படி மேல் லெவலில் வைக்கிறாருன்னு சொன்னால் அவனுக்கு முன்னாடி அந்த சாய்ஸ் இருக்கணும். அவன் எதை சூஸ் பண்ணணும்? தீமையை அல்ல, நன்மையை தெரிந்து கொள்ளுகிறவனாக இருக்கணும். அப்போ தான் அவன் நன்மையை தெரிந்து கொண்டவனா சரியான ஒரு லெவலில் இருப்பான். இப்போ அந்த சாய்ஸ் இருக்கணும்னா அவனுக்கு தப்பு செய்கிறதுக்கு என்ன இருக்கணும்? சாய்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம பிள்ளை நமக்கு கீழ்ப்படிதா கீழ்ப்படியிலையான்னு சொல்லி அவன் கீழ்ப்படியாதபடிக்கு அவனை ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சிட்டோம்னா, இல்லை அவன் கீழ்ப்படியாமல் போக முடியாதபடிக்கு அவனை ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டு என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை நம்ம சொல்ல முடியாது.
அவனை சுதந்திரமாக விட்டு அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தால் தான் என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படுகிறதுன்னு அர்த்தமே வரும். அதே போல் இவனுக்கும் அந்த சுதந்திரத்தை கொடுக்குறார். அந்த சுதந்திரம் விலை மதிக்க முடியாதது. அதனால் அவன் விழுந்தாலும் அந்த ரிஸ்கையும் தேவன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஐயோ இவனை நம்பி அந்த சுதந்திரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து வைக்கல. அவன் விழுந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவனுக்கு அந்த விலை மதிக்க முடியாத சுதந்திரத்தை கொடுக்குறார். அந்த உரிமையை அவனுக்கு கொடுத்ததுனால அவனுக்கு அந்த பொசிஷன் கிடைக்குது. தெரிந்து கொள்ளும் தன்மை உள்ள ஒரு ஜீவனாய் மனிதன் நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவன் அப்படி சிருஷ்டித்து அவனை அங்கே வச்சார். அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 24வது வசனம் முடிஞ்சிருச்சு. 25வது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு 2வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு அப்புறம் 25வது வசனத்தில் ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள்னு இருக்கு. இப்போது இவன் இதுவரைக்கும் தப்பு செய்யலை இல்லை, தப்பு செய்யாததுனால தப்புனா என்னன்னு தெரியாது. சின்ன பிள்ளைங்க தவறு செய்கிறதுனா என்னன்னு தெரியாத இருக்கிற ஸ்டேஜை நம்ம அறியாத பிள்ளைங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவோம்? இன்னசென்ஸ்ன்னு சொல்லுவோம். பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குது? இன்னசென்ஸ் இருக்குது. அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அந்த இன்னசென்ஸ் அவங்க இழந்துருவாங்க. இப்போ ஆதாமு நிர்வாணியாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தான்னு சொல்லும்போது அவன் அறியாத நிலையில் இருக்கிறான். ஓகே, இன்னசென்ட்டுங்கிற லெவலில் இருக்கிறான். 3வது அதிகாரத்துக்கு வரும்போது அவன் விழுந்து போகிறான். விழுந்து போகும்போது அறிந்த தன்மை உள்ளவனாக ஆகிறான். இப்போ அவன் தன்னுடைய இன்னசென்ஸை இழந்துடுறான். இந்த மகிமையில் இருக்கும்போது அந்த இன்னசென்ஸில் இருக்கிறான். நாம் ஒரு நாள் மகிமைக்குள்ளே போகிறோம். நமக்கு அந்த இன்னசென்ஸ் அவர் திரும்ப தருவார்னு வசனம் சொல்லலை. நாம் மறுபடியும் அறியாமைக்குள்ளே போவோம்னு சொல்லலை. நாம் என்னவாக போகிறோம்? அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெற போகிறோம். அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்கு பெற போகிறோம்னா என்ன அர்த்தம்? எனக்கு நன்மை தீமைனா என்னன்னு தெரியும். நான் தீமையை அல்ல நன்மையை தெரிந்து கொள்ளுகிறவனா. என்னால் தீமை செய்ய முடியாதுன்னு இல்லை, ஆனால் நான் தீமை செய்ய மாட்டேன்னு சொல்லி நன்மை செய்கிறவனா பரிசுத்தவானாய் அவருடைய மனவாட்டியாக நான் போய் உட்கார்றதுக்கு அவர் என்னை கொண்டு போகிறார் நான் மகிமைக்குள்ளே போகும்போது. ஸோ இந்த மகிமையில் இருக்கும்போது ஆதாம் இருந்த நிலை நாம் அடைய போகிற நிலையை விட ரொம்ப கம்மி தான். அவன் இன்னசென்ஸுங்கிற லெவலில் இருந்து விழுந்து போகிறான். சரி, இது வரைக்கும் அந்த முதல் அதிகாரமும் 2வது அதிகாரத்தில் அந்த படைப்பு சம்பந்தப்பட்ட முக்கியமான காரியங்களும் ஃபினிஷ் ஆகுது. இப்போ நான் இதோட நிறுத்திக்கிறேன். உங்களுக்குள்ளே ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம கேட்டு ஃபினிஷ் பண்ணலாம். 4வது 5வது நாள் 2த்தையும் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் கேள்விகளை கேட்கணும்னாலும் கேட்கலாம், மைக் வரும். அல்லது எழுதி கொடுக்கணுனாலும் எழுதி கொடுக்கலாம். சிலர் கேட்குறதுக்கு தயங்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் எழுதி கொடுங்க. அந்த கேள்வி வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தயங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அதே ஐயம் இன்னொரு 4 பேருக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னா 4 பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரசங்கி 3:19 20க்கு பதில் வேணும். 21 அவர் உயர ஏறும் மனுஷனுடைய ஆவின்னு மனுஷனாவும் உயர ஏறுதுன்றாரு. தாழ பூமி மிருகங்களுடைய ஆவி தாழ வருதுன்றாரு. ஆனால் அதுக்கு மேலே சொல்லும்பொழுது மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்லன்றாரு. பிரசங்கி ஒரு யதார்த்தத்தை பேசுகிற ஒரு புஸ்தகம். அதுலேருந்து நம்ம சத்தியத்தை டிரைவ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. யதார்த்தம்னா உண்மைன்றது மாதிரி இல்லை, இருக்கிறது அப்படியே சொல்கிறது. இருக்கிறதுலேருந்து நீங்கள் சத்தியத்தை டிரைவ் பண்ணுறது வேறு, இருக்கிறத பார்க்குறது வேறு. இப்போ மனுஷனும் மிருகமும் ஒன்றுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மனுஷனும் சாப்பிட்றான், மிருகமும் சாகுது. மனுஷனும் சாப்பிட்றான், மிருகமும் சாப்பிடுது. இப்போ மனுஷனுக்கு மிருகத்துக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒன்று தான் சொல்கிற மாதிரி. எல்லாம் இவனுக்கும் பிறப்பு இருக்குது, அதுக்கும் பிறப்பு இருக்குது. இவனுக்கும் இறப்பு இருக்குது, அதுக்கும் இறப்பு இருக்குது. ஒரு 2 பேரும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஒரு என் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு க்ளோசிங் பாயிண்ட், ரெண்டும் ஒன்று தான். இதுக்கும் ஒரு வாழ்க்கை, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு பார்க்குற பார்வை. அதுலேருந்து நம்ம சத்தியத்தை டிரைவ் பண்ணக்கூடாது. பிரசங்கியின் புஸ்தகமே யதார்த்தத்தை பேசுகிற ஒரு புஸ்தகம். அந்த ஒரு வார்த்தை மட்டும்
வித்தியாசமாக சொல்கிறாரு. மேலக்கெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றுன்றாரு. ஆனால் 21 மாத்திரம் அந்த மனுஷனுடைய ஆவி வந்து உயரப்போகுது, தாழ பூமியில் இருக்கிறது இந்த ஆவின்னு சொல்லிட்டு அதை முடிக்கிறார் அந்த இடத்துல. பட் மேலே இருக்கிறதுலாம் அப்படி சொல்லியிருக்கிறாரு. நான் யோசனை பண்ணேன். ரைட், தேங்க்யூ. எழுதி கொடுக்கணும், தயவுசெய்து எழுதி கொடுத்துருங்க. பேப்பர் வேணால் கேளுங்க, பேப்பர் தருவாங்க. சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆவி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஆத்மாவே யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம டெட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போது நம்ம உயிர் பிரியும் போது இந்த ஆவி தேவனிடத்தில் இப்போ இந்த ஆத்மா வந்து செயல்படாத மாதிரி தானுங்களே. அப்போது ஆனால் வந்து நம்மளுக்கு நரகத்தில் வந்து அவன் லாசரு அந்த இதுவில் வந்து நீங்கள் தண்ணி தொட்டு என் நாக்கில் வைங்க, அந்த ஒரு உணர்வு ஒரு மனுஷனாக அவர் சொல்கிற மாதிரி இருக்குது. அது அதாவது நான் சரீரத்தில் இருக்கும்போது தான் என்னுடைய ஆத்மாவுக்கு அந்த ஆவி தேவை. நான் வந்து என்னுடைய ஆவி போயிடுச்சுன்னா, என்னோடய ஆத்மா வெளியே வந்துருச்சுன்னா, அந்த ஆவி இல்லாமலே ஆத்மா ஸ்டில் ஃபங்க்ஷனிங்காக தான் இருக்கும். அது பேசும், அதுக்கு ஞாபக சக்தி உண்டு, அது வந்து தனக்கு அதாவது வலிக்குது வலிக்கலை அதெல்லாம் கூட சொல்ல முடியும். அந்த வேதனை அவன் உணர்றான்ல, ஸோ வேதனை உணர முடியும், எல்லாமே பண்ண முடியும். மனுஷனை மட்டும்தான் ஆணும் பெண்ணுமா உருவாக்கினாருன்னு சொல்றீங்க. மிருக ஜீவன்களையும் ஆணு பெண் இருக்குல்ல? ஆண்களும் பெண்களுமா, இவங்கள ஆணும் பெண்ணுமா, அது பல பன்மை, இது ஒருமை. ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூன்றுல எவைகளில் தேவ சாயல் இருக்கு? தேவ சாயல் என்னுடைய ஆத்மாவில் தான் இருக்கு. என்ன அப்படி சிருஷ்டித்திருக்கிறாங்க. ஓகே. என்னுடைய சரீரத்தை வந்து நான் தேவ சாயல்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் என்ன மாதிரி 2 கை 2 கால் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி நான் கனெக்ட் பண்ண முடியாது. தேவன் ஆவியாக இருக்கிறார், இந்த சாயலுக்கு அவரை நான் வந்து அதுக்குள்ளே அடக்க முடியாது. ஸோ எனக்கு அந்த சுபாவம் இருக்குது, தேவனுடைய சுபாவம் இருக்குது, அதுதான் தேவ சாயலாக நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. அந்த எந்த இடத்துல இருக்கு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. சுவிசேஷத்தில் ஆத்மாவை பார்த்து அவர் பேசுகிறாருல்ல, இன்று உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படணும், இவளை யாருடையதாகும் சொல்கிறார்ல, அந்த இடத்துல எப்படி அது? லூக்கா 12வது அதிகாரம் 21வது வசனத்தில் வரும். அந்த ஆத்மாவுக்கு பேசுறதுன்ற வார்த்தை வந்து லிட்ரலாக ஆத்மான்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லும்போது நான் பர்டிகுலராக என்னுடைய ஆத்மாவை பார்த்து அதுக்கிட்ட பேசுகிறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் எனக்குள்ளே பேசிக்கிறது என் ஆத்மா கிட்ட பேசுன மாதிரி. புரியல. நான் எனக்குள்ளே பேசிக்கிறது டேய் மறந்துடாத அப்படின்னு நான் எனக்குள்ளே சொல்கிறது, நான் என் ஆத்மா மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு லிட்ரல் சென்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக என்னுடைய ஆத்மாவை பார்த்து நான் பேசுகிறதா கிடையாது, நான் எனக்குள்ளே பேசுகிறது அப்படி சொல்கிறது, என் ஆத்மாவை பார்த்து அப்படி சொன்னேன். அந்த இடத்துல எப்படிங்கிறது? லூக்கா 12வது அதிகாரம் 21வது வசனத்தில், என் ஆத்மாவே உனக்காக பல வருஷங்களுக்கு சேகரிக்கப்பட்டிருக்கு, நீ இளைப்பாரி நீ இதாயிருன்னு சொல்லிட்டு புசித்து குடித்து இளைப்பாரு. அது ஜீவனை பற்றி சொல்லலை இங்கே. வந்து தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே ஒரு ஆத்மாவிடத்தில் இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த ஆத்மாங்கிற வார்த்தை பல விதங்களில் சொல்லப்படும். இப்போ வந்து இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொல்லும்போது இந்த கற்பனையை கை கொள்ளாத ஆத்மா தரிப்புண்டு போகும்னு சொல்லியிருக்கும். அப்படின்னா அவங்க ஆத்மாவை மட்டும் கட் பண்ணி எடுப்பாருன்னு சொல்லி இல்லை, அந்த பர்சனை ஆண்டவர் வெட்டி எடுப்பாருன்னு சொல்லும்போது அந்த ஆத்மான்னு சொல்லிடுது. இப்போ நமக்கு 10 ஆத்மா வந்திருக்குங்கன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? 10 பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய ஆத்மா மட்டும் எந்திரிச்சு உள்ள வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலை. அந்த மாதிரி இப்போ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு இல்லையா? ஆமாம். அது என்ன மரம்? ஆப்பிள் மரம்னு சொல்கிறாங்க, அது என்ன விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆப்பிள் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அதனால கேட்குறேன். இல்லை ஆப்பிள் இல்லை, அது சும்மா சொல்லும்போது அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறது, அது ஆக்சுவல் லிட்டரல் ஆப்பிள் கிடையாது. நன்மை தீமை அறிகிறதுன்ற ஒரு விருட்சத்தை ஆண்டவர் அது என்ன விருட்சம், அது என்ன விருட்சன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ அழியும் போது எல்லாமே அழிஞ்சு போச்சு, அது அவ்வளோதான். ஆப்பிள் இல்லை. ஆவிக்கும் டிஃப்ரென்ஸு இன்னும் சரியாக தெரில. ஆவின்றது உயிர் பிரதர், அவ்வளோதான், சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஆவின்றது உயிர், அது என்னுடைய ஆத்மாவை என்னுடைய உடலோடு வச்சு கட்டி வச்சிருக்கு. சரிங்களா? என்னுடைய ஆவியை எடுத்துட்டோம்னா என்னுடைய ஆத்மா ரிலீஸ் ஆயிரும். இந்த சரீரத்திலேருந்து என்னுடைய ஆத்மா ரிலீஸ் ஆயிரும்.
என்னுடைய ஆவி போன உடனே என்னுடைய சரீரம் அழுக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் அழுகாது. இப்போ ஆவியும் உயிரும் ரெண்டும் ஒன்று தான். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். லிட்டரலாக உடனே உயிர் தான் ஆவின்னு அப்படி போயிடக்கூடாது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் டெப்த்தாக தெரியல. இல்லை பிரதர், 3 காரியங்கள் இருக்குது. ஒன்று, என்னுடைய சரீரம். என்னுடைய சரீரம் நான் இல்லை, நான் இந்த சரீரத்தை பயன்படுத்துகிறேன். அப்போ நான் யார்? இந்த சரீரத்திற்குள்ளேருந்து செயல்படுகிற உண்மையான நான், இல்லைங்களா? இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன்னா என்னுடைய சரீரம் சரியில்லைன்னு தான் சொல்கிறேன். என்னுடைய ஆத்மா பாதிக்கப்படாது. என்னுடைய ஆத்மா எதனால் பாதிக்கப்படும்? நான் பாவங்கமாக செய்யும்போது என்னுடைய ஆத்மா பாதிக்கப்படும். அதனால தான் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லும். அவன் ஆத்மா நல்லா இருந்துச்சு. கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது சரீரம் தான் தெரியும், ஆத்மா தெரியாது. ஆத்மா உள்ளே இருக்கிறது, புரியுதுங்களா? அதுதான் நான் ஒரிஜினல். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறது இருக்குல்ல, அதுதான் நம்ம ஜீவன்னு சொல்கிறோம். அது கர்த்தர் தந்த ஆவியாக இருக்குது. இப்போ இந்த ஆவியை ஒரேடியாக இந்த ஜீவனோட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போ கர்த்தர் தந்த ஆவி மனுஷனுக்கு வெளிச்சமாக இருக்குது, அது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்னு ஒரு வசனம் சொல்லும். அப்போ நம்மளுடைய சிந்திக்கிற திறனை ஆவின்னு சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல, புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துல வேறு மாதிரி வர்றதை வச்சுக்கிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இது ஒரு பாத்திரம், இதுக்குள்ளே நான் இருக்கிறேன். இது ரெண்டுத்தையும் வச்சு லிங்க் பண்ணுறது என்னுடைய ஆவி. ஓகேங்களா? பிரதர், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ அது இருக்குதுங்களா? இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. இங்கே இல்லை, மேலே. ஆமாம், இருக்குது. அந்த ஜீவ விருட்சத்தை அடையும்படி நம்ம அவருடைய கற்பனையில் கை கொள்ளணும்னு வசனம் இருக்குது. அதே மரம் தானா இல்லை வேற ஃபார்ம் ஷேப்? அது ஒன்று தான், அதே தான், அதே மரம், அதே ஃபார்ம் ஷேப். அதே. சரி, அதுதான் சொல்கிறேனே, இந்த ஆவி ஆத்மா சரீரம்ன்ற அந்த வார்த்தைகளுக்கு டெஃபினிஷனாக நம்ம எடுத்தோம்னு சொன்னால் நிறைய இடத்துல ஓவர்லேப் இருக்கும். இந்த ஆத்மான்னு சொல்கிறது மனுஷனை பற்றியும் இருக்கும், மனுஷனை பற்றி சொல்கிறது ஆத்மான்றதை பற்றியும் இருக்கும். ஆவின்னு சொல்லும்போது மறுபடியும் இதையும் அதுவும் மாறி மாறி வரும். இதெல்லாம் நிறைய இடத்துல வேறு மாதிரி வரும். அதனால் எந்த இடத்துல பேசுகிறோங்கிறத வச்சு தான் அதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியும். ஒரு கான்க்ரீட் டெஃபினிஷனாக கொடுத்துட்டு இதுதான் எல்லா இடத்துக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல மாறி மாறி வரும். இந்த வார்த்தைகளே மாறி மாறி பயன்படுத்தப்படும். அதனால் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அந்த டெஃபினிஷன் கொடுக்குறேன். அது வேறு. அது சிந்தை, மனது, யோசனை இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நான் சொல்கிறது சரீரம்னா என்னது, ஆத்மானா என்னது, ஆவினா என்னது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த சிந்தை, மனது அதுக்கெல்லாம் போனீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அதுக்கு வேறு மாதிரி சொல்லணும். டைம் இருந்தால் அது இன்னொரு நாள் சொல்லும். அவங்களுக்கு மைக் கொடுத்துருங்க, இல்லைன்னா யாருக்கும் கேட்காது. கேட்டார், ஆத்மாவை பற்றி ஃபுல் டெஃபினிஷன் கிடைக்கல, சரியாக புரிஞ்ச மாதிரி தெரியல. அவர் புரியுதா? ஆத்மாவை பற்றி கிளியர் ஆகிட்டிங்களா? இப்போ வரைக்கும் ஆவி உயிர் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஜென்ரல் சென்ஸில் அப்படி வச்சுக்கோங்க, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ நம்ம 2 பேரும் ஆவி ஒத்து போகுதுன்னு சொல்கிறதுனால நம்ம 2 பேரும் உயிர் ஒன்றா ஒத்து போகுதுன்ற கணக்கு இல்லை. நம்ம 2 பேரும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கோன்ற கணக்கு, அப்படி தானே? ஸோ அப்போ அந்த இடத்துல ஆவின்னு நம்ம பயன்படுத்தும் போது வேறு அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். புரியுதுங்களா? ஸோ ஆத்மா அழியாது, சரீரம் அழிஞ்சு போயிடுது இல்லைங்களா? சரீரம் அழிஞ்சு போயிடுது, சரீரம் அழிந்து போகும். உயிர் சரீரத்தை விட்டு போன பிறகு எல்லாமே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஆவி போயிடுச்சு. இந்த ஆத்மா எந்த ஷேப்பில் இருக்குது, எப்படி இருக்குது, எதனோட ஒப்புறப்படுறது? ஆத்மா இப்போ ரெகக்னைசபிளாக இருக்கும். ஆத்மா ரெகக்னைசபிளாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவன் ஆபிரகாம் யாருன்னு தெரியுது, ஐஸ்வர்யவனுக்கு ஆபிரகாம் யாருன்னு தெரியுது, அவனை ஆபிரகாமேன்னு கூப்பிடுறான். அவன் மடியில் உட்காந்துருக்கவன் லாசருன்னு தெரியுது. அப்போ அவங்களுடைய ஆத்மாவை அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ நம்மளால் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம மறுத்து கடந்து போன அப்புறம் கூட
நம்மளுடைய ஆத்மாக்கள் ஒருத்தர் பார்க்குறது ஐடென்டிஃபை பண்ண முடியும். மெமரியும் இருக்கும், மெமரி இருக்கும், ப்ளஸ் ஃபீலிங்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ எப்படி இருக்கோ அதே ஃபீலிங்ஸ் அங்கேயும் இருக்கும். டெட் பாடிக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. ஆனால் டெட் பர்சனுடைய இதுக்கு வந்து சோலுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஆவி ஆத்மா நம்ம ஆண்டவருடைய சாயல் அந்த ட்ரினிட்டி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஹோலி ஸ்பிரிட், சன், ஃபாதர், அது மாதிரி. இப்போ நம்ம ஆவி ஆத்மா சரீரமும் அது மாதிரி 3 அழுத்துவம் கொண்டதா? அப்படி வராது, அப்படி அது ஒப்பீடாக கிடையாது. இது வந்து 3 தன்மைகள், அதாவது 3 அதாவது திரியேகம் உள்ளவனா இருக்கிறான்னு சொன்னாக்க 3 பார்ட் உள்ளவனா இருக்கிறான்னு சொன்னேன். 3 பகுதிகளா நம்ம அது தனிச்சிலாம் நம்ம இது பண்ண முடியாது. இது நாய்க்கோ பூனைக்கோ இல்லை, அதுக்காக சொல்கிறேன். மற்ற கிரியேஷனுக்கு இல்லாதது ஹியூமன்ஸுக்கு இருக்கு. இந்த ஆத்மா பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆபிரகாம் மடியில் இருந்தார் இல்லைங்களா லாசர், அப்போது இவன் ஐஸ்வர்யவான் கேட்குறான். அதே மாதிரி நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க மேலேருந்து நம்மளை பார்க்க முடியுமா? இப்போ ஆபிரகாம் அங்கேருந்து பூமியை பார்த்தான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியல. அங்கேருந்து பாதாளத்தை பார்த்தா அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டாங்க. அவனுடைய சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்க, இவன் அவங்கள பார்த்த மாதிரி அப்படிலாம் அவங்க சொல்லப்படலை. அதனால் நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது.